ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்பிவி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வர ஓப்பனிங் சாங்கும் எண்டிங் சாங்கும் சூப்பராக இருக்க முடிஞ்சால் யூடியூப்பில் பாருங்கள். அண்ட் காமெடியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டர் சீசன் 1 எபிசோட் 2. 2 திருடங்களை வந்துட்டு போலீஸ் துரத்திட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான பீஸ்ட் பிளட்டை வந்து திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. உடைய தூக்கி அவன் போடுறான். பார்த்தா பாம்பு மாதிரி ஒரு பொண்ணு மனுஷியா மாறுது. பொண்ணுகிட்ட அந்த பீஸ்ட் பிளட்டை கொடுத்துட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து உடம்பு போலீஸ் அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அவ பேனரை உடச்சுக்கிட்டு குதிக்கும் போது நம்ம ஹீரோ மேல வந்து மோதுரா. காத்தரீனா நெகட்டிவ் எமோஷன் 999 காமிக்கவும் அவ பஞ்ச் பண்ண வந்தா டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தான். பில்டிங் உடஞ்சவா கையில வச்சிருந்த பிளட் பாக்ஸுக்குள்ள விழுந்தது. போலீஸ் உறவா அவ எஸ்கேப் ஆகி ஓடி இருந்தா. வீட்டுக்காரங்க என்னடா சவுண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. மத்தவங்க நெகட்டிவ் எமோஷன் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். 10,000 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எனக்கு எதுவும் இல்ல, பட் கூரை உடஞ்சிடுச்சு அப்படின்னு வேணும்னே அவங்களுக்கு கடுப்பேத்தி நம்ம ஹீரோ பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ சுத்தினா நீ எனக்கு அந்த ஆப்ல தருவியா நம்ம ஹீரோ கேட்டா. கிடைக்கலாம் கிடைக்காமையும் இருக்கலாம் சிஸ்டம் சொல்லவோ. வெண்டிங்கு நீ என்ன ஏமாத்துற மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ கிட்ட. கண்டிப்பா 100 தடவை ஸ்பின் பண்ணீங்கன்னா ஒரு தடவை கண்டிப்பா இது கிடைக்கும்னு சொல்லவும். நிறைய பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு இடம் தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரான். நம்ம ஹீரோ நேத்து மார்க்கெட்ல வச்சு அந்த பீரா அடிச்சது எல்லாருமே பார்த்தா அது வைரல் ஆயிட்டு இருக்கு. நீ ஸ்பெஷல் யூசர் தானே, ஸ்ட்ரென்த் டைப் யூசராவும் மாறிட்டியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ சீன் போட்டுட்டு இருந்தா. நீ டெலிவரி பாய் தானே, எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வான்னு அவனை வேலை வாங்குறாங்க. கைஸ் நான் எப்படி ஸ்ட்ராங்கானு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்குமா. அவனை அவங்க கண்டுக்கிடவே இல்லை. பிரின்சிபல் தான் வந்து டேவல் அவேக்னிங்னு ஸ்ட்ரென்த் டைப்னு தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்காதுன்னு பிரின்சிபல் திட்டிட்டு படிப்புல கவனம் செலுத்துன்னு சொல்லவும். நான் உண்மையிலேயே பவர்ஃபுல் ஆயிட்டா நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப நெக்ஸ்ட் டெஸ்ட்ல காட்டுன்னு சொல்லவும். அதையே இப்பவே டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண கூடாதுன்னு நம்ம ஹீரோ கேட்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தேன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு ட்ரைனிங் ரூமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் டெஸ்ட்னு சொல்லவும் ஸ்டூடெண்ட்ஸும் கடுப்பாக்குறாங்க. எல்லாரும் நெகட்டிவ் எமோஷனும் வந்துட்டு இருக்கும்போது கேட்டரினா நெகட்டிவ் எமோஷன் காட்டுது. பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுல வந்து நேத்து இங்க தான் அந்த பிளட் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வீட்டுல தேடிட்டு இருக்காங்க. அதை நீ கீழே போட்டதே தப்பு. அவன் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவன் ஸ்கூல்ல போயிட்டு நானே அவன்கிட்ட டைரக்டா கேட்கறேன். நீ இந்த பாக்ஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, அவன் வந்து ஆம்புஷ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்ல போனா. ஏன் அந்த கிளாஸ்ல ஒளிஞ்சுக்கிட கூடாதுன்னு வா கேட்டா. சொல்ற ஒண்ணுத்தையாச்சும் உருப்படியா பண்ணுதியா மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னா. நீ போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்து எல்லாரும் ஒன்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. சொன்னது மட்டும் செய் உள்ள போ அப்படின்னு சொல்லி அவளை அடைச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு அவன் வந்திருக்கான். நேற்றுக்கு தானே சார் டெஸ்ட் வச்சிங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கடுப்பாக்குறாங்க. ஆமா ஆண்டி, இன்னைக்கு ஸ்கூல் கேண்டீன் போட்டி இருக்கு. மொத்த ஸ்கூலுக்கும் நம்ம தான் சாப்பாடு கொண்டு வந்துருங்க. பிரின்சிபலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு கொண்டு வாங்க சரியா. ஓ பிரின்சிபல் நீங்க இங்க தான் நிக்கீங்களா, நான் கவனிக்கவே இல்லை. நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஜாங் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டான்னு இந்த திருடனும் பார்த்துட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் எதுக்கு இங்க கூப்பிட்டுருக்கோம்னா ஜான் நான் மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்து பல்பு வாங்காதீங்க, அதை காமிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன்னு பிரின்சிபல் சொன்னா. நம்ம ஹீரோ ஒரே பஞ்சில அந்த டெஸ்டிங் மிஷினையே பறக்க விட்டுருதான். அதை நேரா போயிட்டு அந்த திருடனை அட்டாக் பண்ணிருது. பிரின்சிபல் இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உண்மையிலேயே அவன் அப்ப டோவல் பவர் அவேக்னிங் பண்ணிட்டான், மிஷினையும் அவன் உடச்சிட்டான். சோ நமக்கு எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. இது ஹையஸ்ட் ஸ்கோர் இல்ல, இதை விடவோ கூட போகும். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கடுப்பேதவோ ஜாங் நானை பார்த்து கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் போறாரு. அலெக்சாண்டர்னு ஒருத்தர் நெகட்டிவ் எமோஷன் காமிக்குது. யாரது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. எப்படிப்பா அப்படி திடீர்னு ஸ்ட்ராங்கான எனக்கும் சொல்லன்னு கேட்கவும். என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிணறு இருக்கு, அதோட தண்ணியை குடிச்சா ஸ்ட்ராங் ஆகலாம். என்ன சைடு எஃபெக்டா கொஞ்சம் முடி போகும்னு சொல்லவும். முடி போனா பரவாயில்ல, ஸ்ட்ராங் ஆகிறோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேன் தண்ணியவே கொஞ்சோண்டு கப்ல ஊத்தி எல்லாருக்கும் நம்ம ஹீரோ வச்சிருந்தான். காசும் பார்த்தாச்சு. ஆமா என் பாடியில எனர்ஜியை ஃபீல் பண்றேன்னு எல்லாரும் பார்த்தா எல்லாருக்கும் முடி கொட்டிருது. என்னடா இது மொத்த முடியோ போயிடுச்சுன்னு எல்லாரும் கேட்கவும் நம்ம ஹீரோ அவ தலையவோ காமிக்கிறான். சோ இப்போ நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைச்சிருக்கு. சாப்பாட ஸ்கூல் வாசல்ல டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அலெக்சாண்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்தா. ஓலியாங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை பாக்குறேன்னு வந்து அவனை தட்டி விட்டுருதான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வேண்டிய டார்ட் வந்துட்டு ஃபுட் இருக்கிறதுல பட்டுறது. டேய் நீயும் ஏன் ஸ்கூல்ல தான் படிக்கிறியா நம்ம ஹீரோ பாக்குறேன். இல்ல டெஸ்ட்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். சாப்பாடை கொடுத்தா மொட்டையாக்கிட்டானே நம்ம ஹீரோவை அடிக்க வந்தா. கூட ஓலியாங்க இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் அமைதியா சாப்பாடை வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சாப்பாடையோ ஓலியாங் சூப்பையோ கொடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே 100 டிராக்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும் போலியா நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்தா. பேசிக்கிட்டே சாப்பாடுக்குள்ள சூப்பை ஊத்தி விட்டுருதான். பஸ் நான் எப்பவும் உங்க கூட ஓலியாங் பேசிட்டு இருக்கும் போதே சாப்பாடை சாப்பிட்டா அவன் மயங்கி விழுறான். இந்த சோப்பு தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். டார்ட்ட பாருங்க அப்படின்னு நம்ம காமிக்கவோ. டே இது எப்போல இருந்துடா இருக்கு அப்படின்னு கேட்டா. வாசல்ல வச்சு வாங்கும் போதே அப்படின்னு நம்ம சொல்லுவா. அப்பவே ஏன்டா சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். மொத்த ஸ்கூல அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சா. பாஸ் இது சோப்புனாலதான் தெரியாது அப்படின்னு சொல்லி டக்குனவா அதை குடிச்சு பாக்குறேன் அப்படின்ட்டு குடிச்சிட்டு அவனும் மயங்கி விழுந்துருத்தான். ஃபைனலி நம்ம தனியா மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு அலெக்சாண்டர் அங்க வரவோ. நீ யாரா நம்ம ஹீரோ கேட்டா. நெகட்டிவ் எமோஷன் வரவோ. ஓ நீ தான் அலெக்சாண்டரா நம்ம ஹீரோ கேட்டா. என் பேர் உனக்கு எப்படிடா தெரியும், நீ எடுத்ததை எங்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற பவரை அப்சர்வ் பண்ணி அப்படியாவது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிருத்தான். டைப் அவேக்னரா நம்ம பார்த்தா. நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். சிஸ்டம் அவனை இன்ஸ்டன்ட்டா தோக்கடிக்க ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா. டெத் நோட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்க 10,000 தடவை இதை டிரா பண்ணணும்னு சொல்லவோ. அவ்வளோ பாயிண்ட்ஸ் இல்லையே நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருந்தா 100 டிராக்கான பாயிண்ட்ஸ் கடத்தணும்னு சொல்லவோ. பிரின்சிபல் குறுக்கால வராரு. டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி அவரை அடி வாங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தான். அவர் மூலியமா இப்ப தேவையான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. 100 டிரா ஸ்பின் பண்றீங்களான்னு கேட்கவோ. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த லெவலப் பண்ற ஃப்ரூட் கிடைக்கவோ அதை அடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுதான். ஸ்பெஷல் பவரும் இன்க்ரீஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோட பவர் இப்ப பிரான்ஸ் ரேங்குக்கு டெவலப் ஆயிடுச்சு.
அதுக்குள்ள இப்ப அலெக்சாண்டர் அந்த இடத்துக்கு வரவோ டக்கு நம்ம ஹீரோ தூரமா டெலிபோர்ட் ஆகுறான். இப்ப சூப்பரா அதிகமா டெலிபோர்ட் ஆகி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான். அலெக்சாண்டர் ஒரு வழியா நம்ம ஹீரோவை பிடிச்சா உன்னால பறக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு வானத்துல இருந்து நம்ம ஹீரோ அவனை கீழே விழ வச்சு பவர்ஃபுல்லான ஒரே பஞ்ச் தான் அலெக்சாண்டரை நம்ம ஹீரோ பறக்க விட்டுருதான். ஐயோ அவங்கிட்ட தானே ஆன்டிடோட் இருக்கும், என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா 100 டிரா பண்ணதுல 99 டிராக்கான கன்சல்ட்ரேஷன் பிரைஸ் சோயாபீன் கேண்டி எல்லா டிசீஸையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதுல சிஸ்டம்ல போட்டிருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அதை கொடுத்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எழுப்பி விட்டு காப்பாத்திட்டான். பஸ் இப்ப வச்சு நான் சொல்ல வந்தது உங்ககிட்ட ஃபுல்லா சொல்றேன். நான் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரோவர்ட், எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க. நாளையில இருந்து நானும் உங்க கூட சேர்ந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டுமா நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமா கேஸ் ப்ராப்ளம் வந்துருது. பார்த்தா ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் அதே ப்ராப்ளம் தான். மறந்துட்டீங்களா, கன்சல்டேஷன் பிரைஸ்க்கு சைடு எஃபெக்ட் உண்டு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிக்கிறான். ஸ்கூல்ல எவனோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிருக்கான், இந்த பையன் தான் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லவோ ஆமா பிரின்சிபலும் மயங்கி விழுந்துட்டாரு, நான் தான் காப்பாத்தினா நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். இந்த மார்க்கெட் இடத்துல தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்ப நம்ம ஹீரோ அவன் கடைக்கு ப்ரமோஷனையும் பண்றான். ஒரு பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. சிசிடிவிலேயே அலெக்சாண்டரை பிடிச்சிருந்தாங்க. அலெக்சாண்டர் எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு போகணும், இந்த பையனை பத்தியே விசாரிங்கன்னு ஆர்மில இருக்கிறவங்க சொல்றாங்க. கேட்டரினா நம்ம ஹீரோ வீட்டுல தான் ஒளிஞ்சிருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் ஃபைட் நடக்கும்போது கூட காமெடியா தான் அது நடக்கும், அது வேற லெவல்ல இருக்கும். பட் என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல அது காமெடியாலாம் இருக்காது. ஸோ முடிஞ்சா ஒரு தடவை இது ஃபுல்லத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரிஜினல் அனிமேவியோ போய் பாருங்க. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.